பகவான் நன்றியோடு அவருடைய நாம கங்கையில் நாம் குளித்து எழுந்ததற்கு மகிழ்ச்சியோடு அவருடைய நாமத்தாமரைகளை அவருடைய பாத தாமரைகளில் சமர்ப்பித்து இன்றைய பிரசாதத்தையும் பகிர்ந்து கொள்வோம். பகவான் திரு ஜனார்தனன் அவர்களிடம் சொன்னதாக ஒரு உச்சிஷ்ட பிரசாதம் இருக்கிறது. அதாவது பக்தி, கடவுளிடம் பக்தி செய்வதில் பலவிதம் இருக்கிறது. தினமும் கோவிலுக்கு சென்று வழிபடுவது ஒருவித பக்தி. கோவிலுக்கு சென்று அங்கு தொண்டு செய்வது, இந்த கோவில் பிரகாரத்தை எல்லாம் சுத்தம் செய்வது போன்ற இந்த உழவார பணி என்றெல்லாம் சொல்கிறோம் அல்லவா, அது ஒருவித பக்தி. கோவிலுக்குள் சென்று பொங்கல் வைப்பது, மாவிளக்கு வைத்து வழிபடுவது இன்னும் ஒருவித பக்தி. கும்பாபிஷேகம் நடைபெறும் இடங்களெல்லாம் சென்று அங்கு தங்களுடைய தொண்டை ஆற்றுவது ஒருவித பக்தி. பகவானுடைய கல்யாண குணங்களை எல்லாம் நினைப்பதும் அவருடைய பஜனைகளை பாடுவதும் விரதம் இருப்பதும் ஒருவித பக்தி. வீட்டிலேயே ஒரு குத்துவிளக்கை ஏற்றி வைத்து அதன் முன்னால் இறைவனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருப்பது ஒருவித பக்தி என்று 8 விதமாய் பக்தியின் வெளிப்பாடுகளை அடுக்கிக் கொண்டே போன பகவான் கடைசியில் ஒன்று சொன்னார். ஆனால் இத்தனை வித பக்திகளுக்கும் மேலே இருப்பது கடவுளிடம் நாம் கொண்டுள்ள நம்பிக்கை என்றார். இந்த நம்பிக்கை தான் முக்கியம். இந்த நம்பிக்கை இல்லாவிட்டால் இதனால் ரொம்பவும் பயனொன்றும் இல்லை என்று சொல்லி முடித்தார். ஆக நாம் நம்பிக்கை கொள்வது எப்படி? இந்த நம்பிக்கை எப்படி வரும்? எல்லோருக்கும் நம்பிக்கை வருவதில்லையே. அந்த நம்பிக்கை வர வேண்டும் என்றால் பகவான் கூறிய அந்த உபதேசம், அவருடைய மகா பிரசாதமான அவருடைய திருநாமத்தை நாம் சொல்லிக்கொண்டே இருந்தோமானால் நம் உள்ளே எத்தனை உலகம் பொதிந்து கிடந்தாலும் அவை அனைத்தையும் வெளியேற்றி நம்மை தூய்மைப்படுத்தி அவரிடம் முழு நம்பிக்கையை வைத்து சரணாகதியை கொடுத்து இறைவனோடு ஐக்கியப்படுத்திவிடும். இந்த நாமம் சொல்வது ஒன்றுதான் வழி. அதுவும் உலகத்தில் மிகவும் ஈடுபாட்டுடன் தங்கள் குடும்பத்தினரிடம் மிகவும் பாசத்துடன் உலக வாழ்க்கையில் மூழ்கி கிடப்பவர்களுக்கு நாமம் சொல்வதே பக்திக்கு ஒரு சிறந்த வழியாகும். ஒருமுறை பகவான் சொல்கிறார், திரு ஜனார்தன் அவர்களிடம் 2 சகோதரர்கள் அவரிடம் வருவது வழக்கமாம். அதில் ஒரு சகோதரர் மிகவும் வறுமையில் வாடுகிறார். எதுவும் சிறப்பாக இல்லை அவருடைய வாழ்க்கையில். ஆனால் இன்னொரு சகோதரரோ வேண்டிய அளவிற்கு வருமானத்துடன் நன்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பிள்ளைகள், பெண்கள் எல்லோரும் தலையெடுத்து நன்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இது எதனால் என்று தான் வியந்து கொண்டிருந்ததாகவும், பிறகு ஒரு நாள் சிறப்பாக வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கும் அந்த சகோதரரை கேட்டபொழுது அவர் சொன்னாராம், எனக்கு சிறு வயதிலிருந்தே ஸ்ரீராம ஜெயம் எழுதும் பழக்கம் உண்டு. ஒருவேளை அதனால் என்னுடைய வாழ்க்கை மேன்மையாக இருக்கலாம் என்றார். சொல்லிவிட்டு பகவான் சொல்கிறார், பாருங்கள் எப்படி ஒரு வித்தியாசம். இறைவனுடைய நாமம் எழுதி கொண்டிருப்பவரின் வாழ்க்கை எப்படி இருக்கிறது?
இறைநாமம் இல்லாதவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது பாருங்கள். ஆக நமக்கு நம்பிக்கை வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி நம்முடைய பகவான் தொடர்ந்து அவருடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தால் எல்லாமே தானே வந்து சேரும் என்று சொல்லியிருக்கிறார். இந்த நம்பிக்கை வருவதற்கு மன தூய்மையும் வேண்டும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு இடத்தில் சொல்கிறார், எப்பொழுது முழு சரணாகதி வரும், எப்பொழுது முழு நம்பிக்கை வரும் என்றால் நாம் இறைவனை நெருங்க 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 நம்பிக்கை மேலோங்கி அது எப்பொழுது முழுமை பெறும், இறைவனோடு ஐக்கியப்படுவதற்கு முன்னால் அந்த நம்பிக்கையும் சரணாகதமும் முழுமை பெறும் என்றே சொல்கிறார். ஆக இதையெல்லாம் நினைத்து கொள்வோம். பகவான் சாதாரணமாக சொல்லிக்கொண்டே போவது போல் இருக்குமானால் கடைசி வரியில் ஒரு பெரிய ஆழ்ந்த ஒரு உபதேசத்தை சேர்த்து விடுவார். எப்படி நேற்றைக்கு சொன்னது, ஜஸ்டிஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் சொன்னதை எல்லாம் கேட்டு கேட்டு ரசித்து பெரிதாக இன்புற்று சிரித்தது போல் இருந்தது. ஆனால் கடைசியில் இன்னும் அதிகமாக சிரித்தது எதற்கென்றால், யார் காரை உங்களுக்கு கிளப்பினார்களோ அவர்களே தான் அந்த காரை நிறுத்தியதும் கூட என்ற அந்த உண்மையை உணர்த்திய போதுதான். இவை எல்லாவற்றையும் திரும்ப திரும்ப மனதிற்கு கொண்டு வந்து நாம் பயன்பெற வேண்டும். நேற்றைக்கு இன்னும் ஒன்று சொல்ல மறந்துவிட்டேன். திரு சங்கர்ராஜுலு அவர்கள், ப்ரொஃபஸர் டாக்டர் சங்கர்ராஜுலு அவர்கள் இங்கு திருவண்ணாமலையில் கவர்மெண்ட் காலேஜில் பிரின்சிபலாக இருந்தவர். அவருக்கும் அப்படி ஒரு அனுபவம். இதுபோல் இன்னும் சிலரும் சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் மதுரையிலிருந்து திருவண்ணாமலை நோக்கி பகவானுடைய தரிசனத்திற்காக காரில் வந்து கொண்டிருந்த பொழுது கார் பழுதடைந்து விட்டது, கிளம்ப மறுத்து விட்டது. அவர்கள் உடனே பகவானுடைய நாமத்தை சொல்ல சொல்ல எங்கிருந்தோ ஒருவர் வந்து அந்த காரை சரிபார்த்து ஒரு 10 நிமிடங்களில் சரி செய்து காரை கிளப்பி விட்டார் என்று சொல்லி பகவானிடம் மகிழ்ந்த போது பகவான் அவரிடமும் அதே தான் சொன்னார். சரி சரி, இந்த பிச்சைக்காரன் நாமத்தை சொன்னதினால் கார் கிளம்பியது சரிதான், ஆனால் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் யார் காரை நிறுத்தியது என்று, யார் காரை பழுதடைய வைத்தது என்பதையும் நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று. எல்லோரும் பகவானுடைய உபதேசங்களை தினம் தினம் கேட்கிறோம். அதை ஸ்ரவண யோகம் என்று சொல்வார்கள். அதாவது காதால் கேட்பது, கவனத்தோடு கேட்பது. பிறகு அதை நாம் திரும்ப திரும்ப மனதிற்கு கொண்டு வந்து அதை பற்றி சிந்தித்து அதை நம்முடைய ஆழத்தில், உள்ளத்தின் ஆழத்தில் பதித்து கொள்ள வேண்டும். இதற்கு மனன யோகம் என்று சொல்வார்கள். இதில் நமக்கு ஒரு தெளிவு பிறக்கும். அதன் பிறகுதான் நிதித்தியாசனம், அதாவது ஒன்றை பிடித்து கொண்டு பிறகு தியானத்தில் ஆழ்வது. ஆக பகவானுடைய உபதேச பிரசாதங்கள் நம் உள்ளே சென்று ஜீரணமாகி நம்முடைய ஆத்மாவோடு கலக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்வோம். ஜெய் யோகி ராம் சரத்குமார்.